ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க. முள்ளங்கி பச்சடி இல்லைனா முள்ளங்கி சட்னின்னு சொல்லலாம். இந்த சட்னியை சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதே மாதிரியே இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி வகைகளுக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடில் இந்த சட்னியை செஞ்சோன்னா 2 நாள் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க. இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. சரி வாங்க இப்போது செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. எல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் வர வாணலியில் தாங்க வறுக்கிறோம். இதெல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லியை சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், நான் இங்கே 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா அது லைட்டாக கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. வறுத்த இந்த மசாலாவை கொஞ்ச நேரம் ஆற விடலாங்க. அடுத்ததாக இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூடவே பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. அது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுள்ள முள்ளங்கியை பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாங்க. இங்கே நான் வெள்ளை முள்ளங்கியை தாங்க எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சிவப்பு முள்ளங்கியை கூட இந்த சட்னிக்கு எடுத்துக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாங்க. முள்ளங்கியில் இருக்கிற ஈரப்பதத்தை கம்மி பண்ணுறதுக்காக தாங்க இந்த முறையில் நாம் வதக்கிட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் காயில் தண்ணி சேர்த்து வேக வச்சு செய்கிற சட்னிக்கும் இந்த மாதிரி ட்ரையாக வதக்கி செய்கிற சட்னிக்கும் ருசியில் நிறையாவே மாறுபாடு இருக்குங்க. அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். குறைஞ்சது 5லிருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாங்க. இப்போது காயில் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுங்க. இதை கொஞ்சம் நேரம் சூடு ஆற விடலாங்க. அடுத்ததாக வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் வதக்கி ஆற வச்ச முள்ளங்கியை சேர்த்துக்கலாங்க. கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அதனால் கொஞ்சம் திரியாதாங்க அரைப்படும். அப்படி இருந்தால் தான் இந்த சட்னியும் நல்லா இருக்குங்க. அரைச்ச இந்த முள்ளங்கி கலவையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. கூடவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் அது மேலேயே சேர்த்துக்கலாங்க. அதுக்கு மேலே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இந்த எண்ணெயை நம்ம அப்படியே சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த எண்ணெயை காய்ச்சி ஊற்றுறதால தான் 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குது நம்ம சட்னி. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நம்ம இந்த சட்னியை தயார் செஞ்சுருக்கோம். அதனாலேயும் நம்ம சட்னியோட ருசி வித்தியாசமாகவும் கெட்டு போகாமலும் இருக்குங்க. ஜாமுராத்திரி జాబిలమ్మా జోల పాడనా ఇలా జోరు గాలిలో జాజి కొమ్మ జారనీయకే కలా వయారి వాళ్ళు కళ్ళలోన వరాల వెండి పూలవాన స్వరాల ఊయలోగువేళ. நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.